விஜய் நல்லவர் வல்லவர், தமிழ்நாட்டுக்காக இறங்கி வருவார் விஜய். என்ன பொய்லாம் பேச மாட்டாரு. அவர்லாம் வந்து பணத்தை தான் தூக்கி போட்டு வராருல. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், விஜய் அவர்களை ஒண்ணு இல்ல, இந்த முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு குரல் கொடுக்க சொல்லுங்க. அப்படியே காவிரி நீர் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க. இந்த 2 இடத்துலயும் இப்ப குரல் கொடுக்க சொல்லுங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மட்டும் விஜய் மட்டும் குரல் கொடுக்க சொல்லுங்க. அவர் நல்லவர் வல்லவர் நான் ஒத்துக்கிறேன். கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சா அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அங்க வந்து படம் ரிலீஸ் ஆகுது, படம் ஓடலன்னா நம்மளுக்கு நஷ்டமாயிடுமே சொல்லிட்டு இப்படி ஒண்ணு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சும்மா மறைமுகமா திமுக மட்டும் தாக்கி பேசி இவர் வந்து ஒரு வேலையை பார்த்து மக்களை வந்து காப்பாத்த போறாராம். மக்களை காப்பாத்துறது போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டா இல்ல. போற இடமெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், திருச்சி போனா திருச்சியில கும்பல் கூடிச்சு. சோ அதனால வந்து விஜய் வந்து கைப்பற்றியாச்சு, தாவேக்க கைப்பற்றியாச்சு. அப்புறம் அரியலூர்லயும் கைப்பற்றியாச்சு. பெரம்பலூர் கொஞ்சம் அடுத்து தள்ளி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கைப்பற்றுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திருவாரூர்ல கைப்பற்றியாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கரூருக்கு போறாங்க. இப்ப கரூருக்கு போக வேண்டிய காரணம் என்ன பாத்தீங்களா, செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு போட்ட கூட்டம் மாதிரி பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து ஒரு கூட்டம் போட்டு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வந்து பண்ணிட்டாரு. சோ அதனால வந்து அவர் தாக்கி பேசி எதனா வந்து தப்பா பேசணும், எதனா ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போறேன். ஏன்னா இப்போதைக்கு கண்டென்ட் அவர் தானே, அதனால கண்டென்ட் வந்து பக்காவா செட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அங்க போயிட்டு அங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தப்பா எதனா ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறது. இதுதான் வந்து போறாரு விஜய். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சரி, தமிழ்நாட்டுக்காக காப்பாத்த வர உன்னுடைய அஜெண்டா என்ன, நீங்க எப்படி வந்து கொண்டு வருவீங்க? இப்போ தண்ணி பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு சொல்றீங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை மைக்ல பேசுங்க. நான் வந்தா நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டீங்க. ஒரு பிரஸ் சந்திக்கிறதுக்கு திராணி இருக்கா நான் கேக்குறேன். 2 வருஷம் ஆயிடுச்சுங்க கட்சி தொடங்கி. உலகத்திலேயே கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகியும் விஜய் அவர்கள் மட்டும்தான் இப்ப கூட பிரஸ் கொடுக்காம இருக்கிற ஒரே தலைவர் யாருன்னா விஜய் மட்டும் தானே. வேற யாரு இருக்கா? ஏங்க பிரஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உங்களுக்கு எல்லாமே தெரியலங்க. நான் ஒண்ணு சொல்றேன், பிரஸ் வந்து என்னைக்கு கேக்குதோ அப்ப பதில் சொல்லுவார் பாத்தீங்களா விஜய். அப்போ தெரியும் விஜயோட உண்மை முகம். இவர் அரசியலுக்கு செட் ஆவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சொல்றீங்க கேபி பாலா ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அவர் பின்னாடி வந்து ஏதோ இருக்குது, அவர் பின்னாடி யாரோ வந்து சொல்றாங்க இது பண்ணு அது பண்ணு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. கைக்கூலி லண்டன்ல இருந்து கைக்கூலி ஏதோ ஒன்று சொல்றாங்கப்பா. சரி, நான் கேபி பாலா வந்து யாரோ வந்து இயக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், விஜய் வந்து ஒரு உச்ச நடிகர். விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகரா இருக்காரு. காசு 200 கோடி சம்பளம் வாங்குறவரு. இப்போ திடீர்னு ஏன் வந்து அரசியலுக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒரு பின்புலத்துல யாரு இருக்கா நான் கேட்கிறேன். தமிழ்நாடு நான் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கா? இப்போ கூட இந்தியாலே ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருங்க பொருளாதாரத்துல தமிழ்நாடு. இவர் வந்து என்ன பண்ண போறாரு, இவர் வந்து என்ன கழட்ட போறாரு யாருன்னா கேக்குறீங்களா, சிந்திக்கிறீங்களா? விஜய் வந்து என்ன பண்ணுவாரு? படத்துல நட்சத்திர தவிர வேற என்ன பண்ணாரு? படத்துல நட்சத்திர தவிர வேற ஒண்ணுமே பண்ணல. பின்ன ஏன் நம்மளாம் தூக்கி வச்சு கொண்டாடுறது கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? யாராவது சிந்திப்பீங்களா? எதுவுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் சினிமா, அதாவது என்னன்னா சினிமா ரசிகர்கள், அவ்வளவுதான். விஜய் பாக்குறாரு, வந்து போறாரு, அவ்வளவு பேசுறாரு, கை தட்டுறாரு, நான் ஓட்டு போட்டுருன்றான். அவன் எந்த அளவுக்கு அப்ப இந்த அளவுக்கு அவன் முன்னேறி வந்திருக்கு காரணம் யாரு? ஒண்ணு சொல்ல, எங்க அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மா முன்னேற வைக்கிறதுக்கு காரணம் யாரு? திமுகங்க. திமுக தான் அவ்வளவு பேர் வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டுல. அப்புறம் விஜய் சொல்றாரு, வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல முதலீடு பண்ண போறீங்களா, இல்ல வந்து இங்க இருக்கிற நீங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் கொண்டு போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு முதலீடு பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. சார், நீங்களாம் அதை பத்தி பேசலாமா சார்? நீங்க முதல்ல அதை பத்தி பேசலாமா? என்னமோ வந்து நீங்க என்னமோ சொந்தமா உழைச்சி வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா சார் நீங்க? நீ பிளாக்ல டிக்கெட், சொந்த கட்சிக்காரங்கிட்ட பிளாக்ல டிக்கெட் வச்சு நீங்க வந்து பொழைச்சிட்டு இருக்கீங்க. உங்களால நேர்மையா வந்து உங்களோட படத்தை வந்து இது பண்ண முடியுமா? நீங்க அறிக்கை விடுங்க, கடைசி ஜனநாயகன் படம் இந்த மாதிரிங்க, டிக்கெட் 50 ரூபா தான். நான் கடைசி படம் தமிழ்நாட்டு மக்களுக்கு 50 ரூபா டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க சார். உங்களால முடியுமா? நீங்க வந்து மத்தவங்களை குறை சொல்றீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள ஒழுங்கா கழுவணும், அதுக்கப்புறம் மத்தவங்களை போயிட்டு சும்மா வந்து இது பண்ணி விடணும். ஒரு ஆதாரம் இல்லாம சும்மா நாகப்பட்டினத்துக்கு போனா பொய் பிரச்சாரங்கள் எல்லாம். நீங்க சொன்னது ஒண்ணு உண்மையாங்க?
எல்லாம் போய் கேட்டா நாகப்பட்டினத்துல காலேஜ் இல்ல, அது இல்ல, மெரின் காலேஜ் இல்ல, எல்லாமே இருக்கு. நீங்க சொன்னது எல்லாமே இருக்கு. அப்புறம் அங்க போயிட்டு திருவாரூர்ல போயிட்டு கேக்குறீங்க, இங்க டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, அங்க என்ன டிபார்ட்மெண்ட், எதுனா டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குதான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. எப்படி இருக்காங்க? நீங்க யாரை கேட்கணும்னா போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க, அது திருவாரூர்ல இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. போயிட்டு அங்க போய் கேளுங்க, போயிட்டு உங்க ஓனர் மோடிஜியை கேளுங்க, அமித்ஷாவை போய் கேளுங்க. அதை விட்டு எப்ப பார்த்தா தூங்கியங்க திமுக 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 சொன்னா அப்புறம் எப்படி இது? அவங்க ரசிகர்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஒரு இப்போ நம்ம வந்து படம் பாக்குறோம், எகிரி குதிக்கிறோம், அந்த போஸ்ட் ஓட்டுறோம், மேலே ஏறுறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து யாரு, இப்போ நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறோம். நம்ம வந்து எப்படி நடக்கணும்னா மத்தவன் பார்க்கணும், பாத்தியாப்பா என்ன பையன் சூப்பரா பண்றான்ப்பா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறான்ப்பா, அப்படி பண்ணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வெறுப்புணர்ச்சி தூண்டுறீங்க, மனிதர்களா நடக்க மாட்டீங்க, குரங்குகளா நடக்கிறீங்க. இப்ப குரங்குகளா மாறிட்டீங்க. இப்ப குரங்குலாம் கூட மரத்துல இருக்கிறது இல்லைங்க. அது பயந்துச்சு, யாரா இவனுங்க நம்மளுக்கு போட்டியா வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்கு ஃபுல்லா ஏறிடுறானுங்க மரத்துல. சோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிறீங்க நீங்க. எவனாச்சு நான் கேட்கிறேன், விர்ச்சுவல் வேரிஸ்ன்னு சொல்றாரு விஜய் அவர்கள். வந்து விர்ச்சுவல் வேரிஸ் வந்து என்ன பண்றானுங்க, சோசியல் மீடியால அசிங்கமா திட்டுறானுங்க. ஒரு குழந்தைங்க 2 வயசு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய போயிட்டு பச்சையா திட்டி வைக்கிறான். அவன் மேல கேஸ் குத்த உடனே கெஞ்சுறான். அப்புறம் யாரெல்லாம் அவங்களை கிண்டல் பண்றாங்களோ போயிட்டு என்ன பண்றான்னா அவங்க ஃபேமிலி இருக்கிற பொம்பளைங்களை திட்டுறது, அவங்க குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்களை திட்டுறது, அசிங்கமா போடுறது. ஏன்னா நீங்க இந்த மாதிரி போடுறதுனால நீங்க பயந்துன்னு எல்லாம் ஒதுங்கிடுவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கியா, இல்ல வந்து நீங்க போடுறதுனால உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க? அதே போல வந்து ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோ போட்டு அசிங்கமா எங்களை திட்டுறது. ரோஸ்ட் பிரதர்ஸ் நீங்க மாட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள வந்து வெட்டி போட்டுருவேன், அது பண்றேன் இது பண்றேன். எதுக்கு எங்களை வெட்டுறீங்க? நாங்க நல்லது சொன்னா எங்களை வெட்டி போட்டுருவீங்களா நீங்க? இத பயந்துரும் நினைக்கிறேன், புரியல எனக்கு. நாங்க என்ன சொல்றோம் ஏது சொல்றோம்னு நினைச்சு பாருங்க. விஜய் யாரு? நடிகன், அவ்வளவுதான். நடிகனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதை கொடுங்க. உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டம் பாத்தீங்கன்னா அது வந்து மோசமான நிலைமை கொண்டு வரும், கண்டிப்பா நான் சொல்றேன். அப்போ தமிழ்நாடு இளைஞர்கள் எல்லாம் முட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கேட்பான், வெளி மாநிலத்துல இருக்கவங்க கேட்பான், வெளிநாட்டுல பார்ப்பான், யார் இவன் நடிகருக்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுறானுங்க, அவர் என்ன சாதனை பண்ணாரு, என்ன கிழிச்சாரு, ஒன்னும் பண்ணல. இப்போ வரைக்கும் ஆனவனா 2014 அங்க சொல்றாரு ஒரு இதுல பார்த்தேன் நாகப்பட்டினத்துல, 2014 நாங்க மீனவர் பிரச்சனை மூலமா வந்தோம் பாத்தீங்களா, அப்பவும் வந்தவன். 2014 இருந்து இப்ப இங்க 2025 11 வருஷம். 11 வருஷத்துல எங்கன்னா போனீங்களா? நடுவில் எங்கன்னா போனீங்களா? இல்ல உங்களை யாரும் வரவானான்னு சொன்னாங்களா? என்ன போனீங்க? அங்கேயும் போயிட்டு உங்களுடைய படத்தோட ப்ரமோஷன் தான் பண்ணீங்க. நீங்க ஒரு மீனவ பிரச்சனை நடக்குது, அங்க போயிட்டு நீங்க போயிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் நீங்க பண்ணுவீங்களா? அதான் கிடையவே கிடையாது. எல்லாரும் மக்கள் நீங்க சிந்திக்கணும், விஜய் யாரு, விஜய்க்கு நாம ஏன் ஓட்டு போடணும், விஜய் என்ன பண்ணாரு அப்படின்ற சிந்திக்கணும். சும்மா வந்து விஜய் நோட்டு குத்தாரு, விஜய் பிரைஸ் குத்தாரு, எப்போ தந்து குத்துட்டு இருக்காரு விஜய்? சொந்த கட்சிக்காரன் இறந்து போனாங்க, சொந்த கட்சிக்காரன் விஜய் விஜய் விஜய்ன்னு சொன்னவன் அவங்க இறந்து போயிருக்காங்க. விஜய் என்ன பண்ணாரு? போயிட்டு எதனா போயிட்டு ஏன்னா உங்களுக்கு உதவி பண்ணாரா? நான் இருக்கேம்மா, நான் உங்க புள்ளமா சொல்றீங்களே, எல்லாரும் வீட்லயும் நான் மகனா இருப்பேன்னு சொல்லிட்டு போய் இறந்துட்டான், பசங்க இறந்துட்டாங்க. போ அவங்க புள்ள என்ன பண்ணா போய் பண்ணு, உன்னால முடியுமா? அந்த ஒரு இது இருக்கா? மத்தவங்க கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குங்களா சார் விஜய் சார் உங்களுக்கு? நீங்களா மத்தவங்களை பத்தி பேசுறீங்க, நீங்க சிஎம் ஆக நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து பகல் கனவு, அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. அதனால பொதுமக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க தினம் பேசுறது எதுக்காகனா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், விஜய்க்கு நாம ஏன் ஓட்டு போகணுன்றத ஒரு 5 நிமிஷம் நீங்க சிந்திச்சீங்கன்னா விஜய் என்ற ஒரு கேரக்டரே இருக்காது. இதுதான் உண்மை.